அடுத்து growth cycle of bacteria இல்ல growth curve of bacteria எப்படினாலும் கேட்கலாம். அ ஸோ growth curve இல்லன்னா growth cycle of bacteria அப்படின்னா என்னன்னா, பாக்டீரியா வந்து growth ஆகுது. ஸோ அது growth-அ வந்து நம்ம வந்து கிராஃப்ல போட்டோம்னா, அதாவது டைமுக்கும் அப்புறம் அதனுடைய growth எவ்வளோ பில்டப் ஆயிருக்கு அப்படிங்கிற 2 கிராஃப் போட்டோம்னா, கிராஃப் வந்து எப்படி வரும்னா, ஒரு கர்வ் மாரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த கர்வ தான் வந்து நம்ம படிக்க போறோம். அது என்ன மாரி கர்வ் அப்படிங்கிறத படிக்க போறோம். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒரு கல்ச்சர் மீடியத்தில கல்டிவேட் பண்றோம்னா, வாட் இஸ் குரோத் சைக்கிள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். வென் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் கல்டிவேட்டட் இன் த கல்ச்சர் மீடியம், த குரோத் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ்டு பை பைனரி ஃபிஷன் which can be plotted as a logarithm of number of viable cells versus incubation time. ஸோ அதத்தான் இப்ப சொன்னேன். அதாவது நம்ம டைமுக்கும் அதோட வயபிள் செல்ஸ்னா செல்ஸ் வந்து எவ்வளவு லிவிங் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு 2க்கும் உள்ள கிராஃப் போட்டோம்னா அந்த கிராஃப் தான் பேர் என்னது growth curve. ஸோ இதுல வந்து என்னென்ன ஹெட்டிங் இருக்குன்னா லேக் ஃபேஸ், லாக் ஃபேஸ், ஸ்டேஷனரி ஃபேஸ் அண்ட் டிக்ளைன் ஃபேஸ். சரியா? ஸோ இப்போ ஒண்ணா பார்க்கலாம். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒரு கல்ச்சர் மீடியத்தில கல்டிவேட்னா என்னது? விதைக்கிறோம் அப்படின்னா, மைக்ரோ ஆர்கானிசம் வந்து குரோ ஆகுது. ஸோ குரோ ஆகுறது எப்படி குரோ ஆகுதுன்னா, இட்ஸ் ரீப்ரொடியூஸ்ட் பை பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷன்ங்கிற மெத்தட் மூலமா, இல்ல எனி அதர் மெத்தட் சரியா? மூலமா ரீப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ அந்த ரீப்ரொடக்ஷன வந்து குரோத் ஆற இத கண்டிஷன வந்து நம்ம கிராஃப்ல பிளாட் பண்றோம். எப்படின்னா, லாக் ஆஃப் நம்பர் ஆஃப் வயபிள் செல்ஸ் வெர்சஸ் இன்குபேஷன் டைம். லாக் ஆஃப் நம்பர் ஆஃப் வயபிள் செல்ஸ் இப்படி கிராஃப் பிளாட் பண்றீங்கன்னா, இன்குபேஷன் டைம் வெர்சஸ் நம்பர் ஆஃப் வயபிள் செல்ஸ். சரியா? இது வந்து டைமு. வயபிள் செல்ஸ். இது வந்து டைம். இது வந்து வயபிள் செல்ஸ். நம்பர் ஆஃப் வயபிள் செல்ஸ் வெர்சஸ் டைம். சரியா? ஸோ இது வந்து பிளாட் பண்ணோம்னா, அது வர்ற கர்வு தான் பேர் என்னது? குரோத் கர்வ் அப்படின்னு சொல்றோம். இந்த ரிசல்டிங் கர்வ் வந்து 4 ஃபேஸா இருக்கு. சரியா? லாக் ஃபேஸ், லாக் ஃபேஸ், ஸ்டேஷனரி ஃபேஸ் அண்ட் டிக்ளைன் ஃபேஸ். லாக் ஃபேஸ்னா ஃபர்ஸ்ட் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ ஆர்கானிசத்த வந்து ஃப்ரெஷ் கல்ச்சர் மீடியத்தில முதல்ல போடுறோம். போட்ட உடனே குரோத் ஆக ஆரம்பிச்சிராது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, ஆ நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியட் வந்து இட் வில் நாட் ஷோ எனி இமிடியேட் இன்கிரீஸ் ஆஃப் செல் நம்பர்ஸ். இட் வில் நாட் ஷோ நோ இமிடியேட் இன்கிரீஸ் ஆஃப் செல் நம்பர்ஸ். ஸோ அந்த பீரியடுக்கு பேர் தான் லேக் ஃபேஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து என்னெல்லாம் இதாகும்னா என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து இன்டர்மீடியேட் மெட்டபலைட்ஸ். அதுக்கு தேவையான மெட்டபலைட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இதை சாப்பிடும். மெட்டபலைட்ஸ்னாலே அதனுடைய கழிவுகள்னு அர்த்தம். சரியா? இந்த ஃபுட்ட சாப்பிட்டு மெட்டபலைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் பாக்டீரியாவுக்கு தேவையான செல் காம்போனன்ட்ஸ ப்ரொடியூஸ் பண்ணுது. செல் காம்போனன்ட்ஸ்னா என்ன? செல் வாலு. அப்புறம் அதாவது புது பாக்டீரியாவுக்கு என்னென்னலாம் தேவை? ஃபிளாஜெல்லா, செல் வாலு, அப்புறம் கேப்சூல், செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன், அப்புறம் சைட்டோபிளாசமிக் ஏரியா இதெல்லாம் ஒவ்வொன்னா தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரு பாக்டீரியாவ மொத்தமா ப்ரொடியூஸ் பண்ணிறாது. சரியா? இப்போ செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மாரி ஒரு குழந்தை மொத்தமா ஃபார்ம் ஆயிராது. இதுல என்னன்னா பார்ட்டா தான் ஃபார்ம் ஆகும். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த செல் காம்போனன்ட்ஸ், அப்புறம் இன்டர்மீடியேட் மெட்டபாலைட் சாப்பிட்டு அது ப்ரொடியூஸ் பண்ற கழிவுகள், அப்புறம் என்சைம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஃபேஸ்ல வந்து நடக்குது. அது போக செல் ரிப்பேரும் நடக்குது. சரியா? போக செல் ரிப்பேரிங் இப்போ வந்து நீ விதைக்கிற அ இது வந்து நீ போடுற பாக்டீரியா வந்து ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கும். சரியா? வெளியில எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்னால ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்து செல் வந்து ரிப்பேர் ஆயிருக்கும். செல்லு வந்து டேமேஜ் ஆயிருக்கும். அத ரிப்பேர் பண்ணும். இந்த ஸ்டேஜ்ல. சரியா? லேக் ஃபேஸ்ல என்ன நடக்கும்? செல் ரிப்பேரிங் நடக்கும். ஸோ திஸ் ஸ்டேஜ் இஸ் நோன் அஸ் இனிஷியல் ஸ்டேஜ் ஆர் டார்மன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தூங்குறது தான். சாப்பிட்டு அது வந்து தூங்குது. சரியா? அதனால இட்ஸ் இனிஷியல் ஸ்டேஜ் ஆர் டார்மன்ட் ஸ்டேஜ். இது வந்து முதல்ல எவ்வளவு நேரத்துல கல்டிவேஷன் பண்ண 2 மணி நேரத்துக்கு இதுதான் நடக்கும். சரியா? செல் ரிப்பேரிங், என்சைம்ஸ் புரொடக்ஷன், மெட்டபாலைட் புரொடக்ஷன், செல் காம்போனன்ட்ஸ் ஆர் சிந்தசைஸ்டு.
ஒவ்வொரு பாக்டீரியா பொறுத்து இது மாறுபடும். பொதுவா 1ல இருந்து 4 மணி நேரத்துக்கு சாப்பிட்டு 4 மணி நேரத்துக்கு வேற எந்த வேலையும் நடக்காது. சாப்பிட்டு அ அதனுடைய மெட்டபாலைட்ஸ வெளியேத்துறதும், என்சைம்ஸ் வெளியேத்துறதும் தான் நடக்குது. அடுத்த ஃபேஸ் வந்து லாக் ஃபேஸ் ஆர் எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ். இப்ப வந்து அதுக்கு தேவையான செல் காம்போனன்ட்ஸ்லாம் புரொடியூஸ் பண்ணிருச்சு. இப்ப இது வந்து நியூ பாக்டீரியாவ அந்த செல் காம்போனன்ட்ஸ்லாம் அட்டாச் ஆயி அ நியூ பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சரியா? இதுக்கு பேரு லாக் ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸ் தான் லாக் ஃபேஸ் ஆர் எக்ஸ்போனன்ஷியல் ஃபேஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஃபேஸ்ல வந்து மைக்ரோ ஆர்கானிசம் எம்போன்னா மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அதோட குரோயிங் ஸ்பீடும் அது டிவைட் ஆகுது. பைனரி ஃபிஷன்னா என்னது? உடைஞ்சு 2ஆ பிரியிறது. பைனரி ஃபிஷன். பைனரிங்க 2ஆ உடையிறது. ஃபிஷன்ங்கிறது உடையிறது. சரியா? 2ஆ உடைஞ்சு அந்த டிவைடிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்குமாம். கட 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 கடன்னு நியூ பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். சரியா? ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டா ஃபார்ம் ஆகும். அதே நேரத்தில கான்ஸ்டன்ட்டாவும் இருக்கும். குரோத் வந்து இப்ப 2ஆ உடையுதுன்னா அடுத்து 4ஆ வரும். அடுத்து 8ஆ மாறும். 8க்கு அடுத்து 16ஆ ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ அது கான்ஸ்டன்ட்டாவும் இருக்கும். பேலன்ஸ்டு குரோத்தாவும் இருக்கும். இது வந்து இந்த லாக் ஃபேஸ் வந்து 8 முறை நடக்கும். பாக்டீரியா வந்து இந்த டிவைட் ஆகுது. எக்ஸ்போனன்ஷியல்னா என்னன்னா, ஸோ எக்ஸ்போனன்ஷியல்னா என்னன்னா 8 மணி நேரம் நடக்கும் இந்த லாக் ஃபேஸ். அடுத்து வந்து ஸ்டேஷனரி ஃபேஸ். ஸ்டேஷனரி ஃபேஸ்ல இருந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சுரும். குரோத் ஆகாது. இதுக்கு மேல குரோத் ஆகாது. 8 மணி நேரம் தான். அதாவது 4 மணி நேரம் கழிச்சு அடுத்த 8 மணி நேரம். ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ் வந்து லாக் ஃபேஸ். அடுத்த 4 ஹவர்ஸ்க்கு அடுத்து அடுத்து 8 மணி நேரம் வந்து லாக் ஃபேஸ் ஆர் எக்ஸ்போனன்ஷியல் ஃபேஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 8 ஹவர்ஸ் கழிச்சு அ மேக்ஸிமம் குரோத் அட்டைன் ஆன அப்புறம் ஸ்டேஷனரி ஃபேஸ்ன்னு வருது. இதுக்கப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து குரோத் ஆகாது. ஸ்டாப் ஆயிரும். அதனுடைய குரோத் ஸ்டாப் ஆயிரும். அ அப்படியே ஸ்டாக்னன்ட்டா இருக்கும். அப்படியே மல்டிப்ளை ஆயி ஃபில் அப் ஆயிரும். அப்படியே வந்து மிதக்கும். சரியா? பாக்டீரியா வந்து மிதக்கும். அது சாகவும் செய்யாது. அதே நேரத்தில குரோத்தும் ஆகாது. ஹாரிசான்டலா மாறிருது. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் வந்து வயபிளா இருக்கும். சரியா? அ அதாவது இதுல வந்து மெயினா அடுத்த பேஸ்ல வந்து அந்த வயபிலிட்டினா அந்த லிவிங் ஆறது. அந்த லிவிங் கெப்பாசிட்டி வந்து போயிரும். ஸ்டேஷனரி பேஸ்ல வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து வயபிளா இருக்கும். லிவிங்கா இருக்கும். அடுத்து மெட்டபாலிக்கலி ஆக்டிவ்னா அதனுடைய என்சைம்ஸ் எல்லாம் அதனுடைய சாப்பிட்டு வெளியேத்துற என்சைம்ஸ், மெட்டபாலைட்ஸ் எல்லாம் வந்து அது வெளியேத்திட்டு இருக்கும். குரோ ஆகாது. பட் ஆனா, அது உள்ள இருக்கிற அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் சாப்பிட்டு வெளியேத்துற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஏன் ஸ்டேஷனரி ஃபேஸ் அட்டைன் ஆகுது? அதாவது அடுத்து ஃபர்தர் குரோத் இல்லாம ஸ்டாப் ஆயிருதுன்னா, நியூட்ரியன்ட்ஸ் அதாவது அந்த கல்ச்சர் மீடியத்தில இருக்கிற அதுங்களுடைய ஃபுட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா, இது சாப்பிட்டு சாப்பிட்டு வளருது. அப்போ உள்ள இருக்கிற ஃபுட்ட நீ ரீப்ளேஸ் பண்ணா தானே, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் ஆனா, ஒரு வேள நீ வந்து ஃபிக்ஸடா கல்ச்சர் மீடியத்த வச்சிருந்தேன்னா, அதுல இருக்கிற நியூட்ரியன்ட்ஸ்லாம் கம்மியாக ஆரம்பிச்சுரும். சரியா? அதுக்கப்புறம் இந்த மெட்டாபோலைட்ஸ்ங்கிறது இதனுடைய டாக்ஸிக்ஸ் தான். எண்டோடாக்சின்ஸ். சரியா? இந்த டாக்ஸிக் வந்து அதையே வந்து டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சுருது. சரியா? அது அது அந்த பாக்டீரியாவே கொல்ல ஆரம்பிச்சுரும். ஸோ அதனால டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ இதான் ஸ்டேஷனரி ஃபேஸ்ல நடக்குது. அடுத்து டிக்ளைன் ஃபேஸ்ல வந்து என்னன்னா, இந்த டிக்ளைன் ஃபேஸ் வந்து எப்படின்னா, செனசென்ஸ் ஆர் டெத் அப்படிம்பாங்க. சரியா? செனசென்ஸ்னாலும், டெத்னாலும் ஒண்ணு தான். சரியா? இது வந்து டெத் ஃபேஸ். டிக்ளைன் ஃபேஸ்னா டெத் ஃபேஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து சுத்தமா ஃபுட்டே இருக்காது. இதுல வந்து நியூட்ரியன்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கும். இதுல ஃபுட்டே இருக்காது. நியூட்ரியன்ட்டே இருக்காது. சுத்தமா இருக்காது. அப்புறம் டாக்ஸிக் வேஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். அ இன்கிரீஸ்ட் டாக்ஸிக் வேஸ்ட். சரியா? ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். அதனால வந்து இது வந்து செல்ல வந்து அ டெத் வயபிலிட்டினா என்னது? மூவ்மென்ட், குரோத்த வந்து சுத்தமா அது ஸ்டாப் பண்ணி விட்டுரும். ஸோ பாக்டீரியல் செல்ஸ் வேர் அ இந்த இந்த லாஸ் ஆன செல் வயபிலிட்டியான அதாவது சுத்தமா டெத் ஆன செல்ல வந்து வேற ஃப்ரெஷ் மீடியத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அது குரோ ஆகாது. சரியா? ஸோ ஏன்னா அதனுடைய வயபிலிட்டி அதனுடைய டிஎன்ஏ கேரக்டரிஸ்டிக்ஸே மொத்தமா டெத் ஆயிருது. அதான் வயபிலிட்டிங்கிறது. ஸோ அந்த வயபிலிட்டி செத்ததுக்கு அப்புறம் நீ எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா, எந்த பாக்டீரியாவும் குரோத் ஆகாது. அதனால இந்த ஸ்டேஷனரி ஃபேஸ்லயே வந்து மைக்ரோ ஆர்கானிசத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். டிக்ளைன் ஃபேஸ்ல போய் மைக்ரோ ஆர்கானிசத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா, நியூ பாக்டீரியா ஃபார்ம் ஆகாது. ஏதோ ஃப்ரெஷ் கல்ச்சர் மீடியத்துக்கு. ஏன்னா கல்ச்சர் மீடியம் வந்து இங்க
குறைஞ்சிருது இல்ல, நியூட்ரியன்ஸ் வந்து குறைஞ்சிருது. ஸோ அதனால இந்த ஃபேஸ்லயே வந்து அடுத்த ஃப்ரெஷ் நியூட்ரியன்ஸ் உள்ள கல்ச்சர் மீடியத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். செல் வந்து டை ஆயிரும். செல் செத்துரும். ஸோ வந்து லேக் ஃபேஸ்ல எந்த குரோத்தும் இருக்காது. சாப்பிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய மெட்டபாலைட்ஸ வெளியேத்துறது, அப்புறம் செல் காம்போனன்ட்ஸ் உருவாக்குறது, செல் ரிப்பேரிங் நடக்குது லேக் ஃபேஸ்ல. அடுத்து மேக்ஸிமம் குரோத் வந்து அப்படியே ஃபாஸ்ட்டா குரோ ஆகுது. சரியா? குரோ ஆகுது. ஸோ ஃபாஸ்ட்டா குரோ ஆகுது. அடுத்து வந்து இது வந்து லாக் ஃபேஸ்ல நடக்குது. எக்ஸ்போனென்ஷியல் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அதே நேரத்தில பேலன்ஸ்டு குரோத்தா இருக்கும். சரியா? 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32 ஆகும். ஸோ அந்த மாரி வந்து பைனரி ஃபிஷன்ல அ குரோத் வந்து ரொம்ப மேக்ஸிமமா இருக்குது. அடுத்து ஸ்டேஷனரி ஃபேஸ் வந்து நியூட்ரியன்ட் கம்மியாறதுனால மெட்டபாலிக்கலி ஆக்டிவா இருக்கும். அதனுடைய சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற கழிவுகள வெளியேத்திட்டு இருக்கும். ஆனா குரோத் ஆகாது. குரோத் ஸ்டாப் ஆயிடுறதுனால அப்படியே ஸ்டாக்னன்ட்டா அப்படியே வயபிள் செல்ஸ் இந்த இடத்துல எவ்வளவு மேக்ஸிமம் குரோத் இருக்கோ, இந்த மேக்ஸிமம் குரோத் வந்து எப்ப அச்சீவ் ஆகும் அப்படிங்கிறத நான் இதுல போடல. மேக்ஸிமம் குரோத் வந்து எப்ப அச்சீவ் ஆகும்னா, மேக்ஸிமம் குரோத் அச்சீவ் when 10 to the power of 9 10 to the power of 9 வந்து அச்சீவ் ஆயிடுச்சுன்னா per mlக்கு வந்து மேக்ஸிமம் குரோத் வந்து அச்சீவ் ஆயிடுச்சுன்னா, ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டேஷனரி ஃபேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்பேஸ் வந்து எப்போ ஒரு எம்எல்க்கு 10 to the power of 9 வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, மேக்ஸிமம் குரோத் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேல குரோத் ஆகாது. சரியா? ஸ்டேஷனரி ஃபேஸ் இங்க வந்து ஒன்லி மெட்டபாலிக் ஆக்டிவ் வயபிள் செல்ஸ் இருக்கும். ஆனா குரோத் ஸ்டாப் ஆயிருது. ஸோ அடுத்து வந்து டிக்ளைன் ஃபேஸ். அதுக்கு மேல செல் வந்து டெத் ஆக ஆரம்பிச்சுது. ஏன்னா சுத்தமா நியூட்ரியன்ட் இல்ல. டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிருது. அதனால செல் டெத் ஆகுது. சுத்தமா போயிருது. கடைசியில திருப்பி ஆரம்ப நிலையோட மொத்தமா ஒரு செல்லு கூட இல்லாம சாக ஆரம்பிச்சிருது. ஸோ அதுக்குள்ள ஸ்டேஷனரி ஃபேஸ்லயே உனக்கு பாக்டீரியல் செல் எடுத்து அடுத்த ரீப்ரொடக்ஷன் நடக்கணும்னா பாக்டீரியா நியூ ஃப்ரெஷ் மீடியத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுதான் வந்து குரோத் கர்வ். குரோத் கர்வ்ல 4 ஃபேஸ் இருக்கு. லேக் ஃபேஸ், லாக் ஃபேஸ், ஸ்டேஷனரி ஃபேஸ் அண்ட் டிக்ளைன் ஃபேஸ். ஸோ தேங்க் யூ. அவ்வளவுதான்.